வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலில் டாப் ஸ்லிப் சீரீஸ் வந்து போயிட்டு இருக்குது. டாப் ஸ்லிப்புடைய பார்ட் 1 வீடியோ வந்து நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ பார்ட் 2ல் நம்ம டாப் ஸ்லிப்பில் என்னென்ன பண்ணோம் அப்படிங்கிறது எல்லாமே வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், நம்ம இப்போ டாப் ஸ்லிப் வந்தாச்சு. இங்கே ஒரு மியூசியம் இருக்குது. இந்த மியூசியத்துக்குள்ளே தான் நம்ம இருக்கிறோம். அந்த மியூசியத்தில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ரூம் ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா நிறையா வந்து ஃபோட்டோஸ் எல்லாம் இருந்துச்சு. நிறைய பேர்ட்ஸு அனிமல்ஸுடைய ஃபோட்டோஸாக நிறையா வச்சுருந்தாங்க. அது பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் மேப் வந்து ஒன்று வச்சுருந்தாங்க. அந்த மேப்பில் எங்கெல்லாம் வந்து என்னென்ன ரிசர்வ் ஃபாரஸ்ட்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் மார்க் பண்ணி வச்சுருந்தாங்க. ஃபுல்லாக இந்த மாதிரி ஃபோட்டோஸ் தான் வச்சுருப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது பக்கத்தில் ஒரு ரூம் வந்து என்ட்ரு ஆனோம். பக்கத்து ரூமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையா வந்து ஃபிஷ்ஷஸ் எல்லாமே வந்து ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருந்தாங்க. நிறையா கிளாஸ் டேங்க்ஸில் வந்து எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப பயங்கரமாக டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. தென் வந்து பார்த்திங்கன்னா நேச்சர் குவிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு குவிஸ் இருக்கக்கூடிய ஒரு மெஷின் ஒன்று வச்சுருக்குறாங்க. அந்த மெஷின் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகலை. எங்களால் வந்து எந்த குவிஸும் ஆன்சர் பண்ண முடியல. தென் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேர்ட்ஸுடைய ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து சூப்பராக ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்குறாங்க. அடுத்ததாக இன்னொரு ரூம்குள்ளே என்ட்ரானோம். அங்கே இன்னும் நல்லா பெரிய சைஸ் ஃபிஷ்ஷஸ் எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க. ரொம்ப நீளமாக 2-3 அடி நீளமான ஃபிஷ்ஷஸ் எல்லாம் அங்கே வந்து வச்சுருக்குறாங்க. ஃபுல்லாகவே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்மெல் வந்து ஒன்று க்ரியேட் ஆச்சு. அது ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கனாலே என்னன்னு தெரியல. தென் வந்து பார்த்திங்கன்னா நிறைய காட்டு எருமையோட தலையெல்லாம் வந்து அங்கே சவுத்தில் வந்து மாட்டி வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. தென் ஒரு வவ்வால் வேறு ஒன்று வச்சுருக்குறாங்க. தென் ஃப்ராக் வச்சுருக்குறாங்க. தென் ஒரு நீளமான பாம்பு ஒன்று வந்து வச்சுருக்குறாங்க. ஸோ எவ்வளோ நீளமாக இருக்குது அப்படின்னு பாருங்கள், பயங்கரமாக இருக்குது. ரூமோடைய எல்லா சைஸ்லையுமே வந்து பார்த்திங்கன்னா மானோட தலை, எருமை மாடோடைய தலை, இந்த மாதிரி நிறைய வச்சுருக்குறாங்க. பார்க்குறக்கே ஒரு பேய் பங்களா மாதிரி இருக்குது. அப்படியே பக்கத்தில் ஒரு ரூமில் வந்து பேர்ட்ஸ்ன்னு போட்டிருந்தாங்க. சரி பேர்ட்ஸ் தானே அப்படின்னு சொல்லி நம்பி உள்ளே போயிட்டோம். கரெக்டாக இருக்குது, பயங்கரமாக இருக்குது, ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. ஃப்ளாஷ் லைட் ஆன் பண்ணு. இந்த பேர்ட்ஸ் எல்லாம் சில தானே, பேர்ட் ஸ்டாச்சு மாதிரி பண்ணி இருக்குது. இந்த ஏரியா பூரா நாரிட்டு தான் இருக்குது. என்னடா பேசுது? குருவி சத்தம் தான்டா, பயப்படாத. என்ன பேய் சத்தமா? இங்க பாருங்க, பயங்கரமா இருக்கு. அப்படியே பேய் வீடு மாதிரி இருக்குது. பேர்ட்ஸோட சவுண்ட் எல்லாம் இங்க வச்சிருக்காங்க. ஒரு இதுல அங்க பேர்ட் சவுண்ட் போடுற மாதிரி ஒரு இதே பண்ணி வச்சிருக்காங்க. பயங்கரமா இருக்குதுங்க. என்னென்னமோ சத்தம் போடுது. பேர்ட் சவுண்டா பேய் சவுண்ட் தெரியல. சரிவா போயிடலாம். என்னது யானையோட காலா? தை போன், எலிஃபென்ட்ஸ் தை போன். மேலே பார்த்தோம்னா இந்த சந்திரமுகி படத்தில் வந்து இந்த சிங்கம் புலி எல்லாமே வந்து அங்கே வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா அந்த பங்களாவில். அதே மாதிரி இங்கேயும் வந்து எல்லாமே வச்சுருக்குறாங்க. பார்க்குறக்கு அவ்வளோ ரியலிஸ்டிக்காக சூப்பராக இருக்குது. மியூசியம் எல்லாம் நல்லா சுற்றி முடிச்சாச்சு. நிறைய விஷயங்கள்லாம் தெரிஞ்சுது. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேர்ட்ஸாக இருக்கட்டும், ஒரு எலிஃபெண்ட்டாக இருக்கட்டும், டைகரு, லிசர்டு, ஸ்னேக், ஃபிஷ்ஷுன்னு ஏகப்பட்டது வச்சுருக்காங்க. பார்க்க கொஞ்சம் பயங்கரமாக தான் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து 10 rupees வந்து சார்ஜ் பண்ணுறாங்க, பெருசாக ஒன்றும் இல்லை. தென் நெக்ஸ்ட் வந்து நம்ம ஏதாவது வந்து ட்ரெக்கிங் போகலாம் அப்படின்னு சொல்லி வந்து அவங்ககிட்ட வந்து இன்ஃபர்மேஷன் கேட்டோம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ட்ரெக்கிங் எல்லாம் வந்து 3 வருஷமாக வந்து விடுறதே இல்லை அப்படிங்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா ஜீப் சஃபாரி மட்டும் தான் இருக்காமல், எலிஃபென்ட் சஃபாரியும் கிடையாது. தென் வந்து ஜீப் சஃபாரி மட்டும் தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது வந்து ஒரு ஜீப்புக்கு வந்து 3000 ரூபா. ஒருத்தர் வந்தாலும் சரி, 8 பேர் வந்தாலும் சரி, நம்ம வந்து ஷேர் பண்ணி போகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் ப்ரிட்டி காஸ்ட்லி தான். ஏதோ ஒரு 8 kilometers வந்து உள்ள காட்டுக்குள்ளே வந்து கூட்டிகிட்டு போகிறதா சொல்கிறாங்க. அதுவுமே வந்து அனிமல்ஸ் கன்ஃபார்மாக வருமா அப்படின்னு சொல்லி தெரியாதாம்மா. ஏன்னா இந்த சீசனில் வந்து அதிகமாக அனிமல்ஸ் வராது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இது வந்து ட்ரை சீசனாம்மா. ஸோ ஒரு 2-3 months அப்புறம் அப்படின்னா நிறைய அனிமல்ஸ் எல்லாம் வர வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. ஸோ நம்ம லக் இருந்தால் மேபி ஏதாவது டியரு இல்லைனா எலிஃபென்ட்ஸ் அந்த மாதிரி பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் அதுக்கு வந்து 3000 கொஞ்சம் காஸ்ட்லி. அதுவும் இல்லாமல் நம்ம வந்து வீக் டேயில் வந்திருக்கோம். நம்ம கூட வர்ற மாதிரி யாருமே வந்து இல்லை, நம்ம மட்டும் தான் இப்போ இருக்கோம். ஒரு செட்டு எங்களுக்கு முன்னாடி வந்து போயிட்டாங்க. இனி வண்டி இருக்குது, பட் அதுக்கு வந்து நம்ம ஆள் சேர்ந்தால் தான் நம்ம வந்து போகிற மாதிரி இருக்கும். இல்லைனா நம்மளே தனியாக வந்து 3000 கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ரேட்டு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னா இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். மற்றபடி இங்கே வேறு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நம்ம வந்து கிளம்பலாம். எங்கே இருக்கிற இன்னும் தலை மட்டும் தான் இருக்குது, உடம்ப காணும். அந்த உடல் இந்த தலையோடு இணைய போகிறது. அப்படி என்றால் கொலையா? மரத்துக்குள்ளலாம் போயிட்ட. வா 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 வா. இங்கே பாருங்கள், 2 சைடு வந்து எலிஃபென்ட்ஸ் அப்படியே
அப்படியே மரத்து சாப்பிட்ற மாதிரி எடுத்து வச்சுருக்குறாங்க. இந்த ஜீப்பில் தான் வந்து ட்ரெக்கிங் வந்து கூட்டிகிட்டு போவாங்க. ஐ மீன் ஜீப் சஃபாரி வந்து கூட்டிகிட்டு போவாங்க. லொக்கேஷன் ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்ல ஒரு லேண்ட்ஸ்கேப் மாதிரி, நல்ல க்ரீனிஷாக. இங்கெல்லாம் பாருங்கள் நிறைய புல்லாக இருக்குது. ஆனால் இங்கெல்லாம் நிற்கக்கூடாதுங்கிறாங்க, நின்னா ஃபைன் ஆகும். புல்வெளியில் நடக்காதீர். கைஸ் இங்கே பாருங்கள், ஒரு KSRTC பஸ் ஒன்று வருது. பரம்பிக்குளம் அப்புறம் மலையாளத்தில் ஏதோ எழுதியிருக்கு, எனக்கு மலையாளம் தெரியல, சாரி. வெல்கம் டு டாப்ஸ்லிப் ஃபாரஸ்ட். ஸோ இது எப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, யார் இந்த ப்ராஜெக்ட் பண்ணது அப்படிங்கிறதெல்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. அக்கா தான் நமக்கு வந்து டீ போட்டு கொடுத்துருக்காங்க. சாப்பிட்றதுக்கு எதாவது இருக்குது அப்படின்னு கேட்டோம். ஸோ சாப்பாடு வந்து ரெடிமேடாக எதுவும் இல்லை, எது வேணாலும் அவங்க வந்து உடனே செஞ்சு தர்றதா வந்து சொல்கிறாங்க. நம்ம வெயிட் பண்ணோன்னா சீக்கிரமாக செஞ்சு கொடுத்துருவாங்க இல்லையாக்கா? ஏன்னா ஃபஸ்ட்டே செஞ்சுட்டானா சாப்பாடு இங்கே ஆள் வரலன்னு வச்சுக்கோங்களேன், அது வேஸ்ட்டாக போயிடும். அப்புறம் எடுத்து குரங்குக்கு பண்ணிக்கு தான் கொடுக்கணும். எப்படி இங்கே வார கடைசியில் வந்து கூட்டம் நிறைய வருங்களா? இல்லை சனி ஞாயிறு இப்போ மேக்ஸிமம் கூட்டம் வர்றது தான். ஆனால் ஃபஸ்ட்டு மாதிரி கூட்டம் வர்றது இல்லை. லாக்டவுனுக்கு முன்னாடி வந்தாங்களா அந்த மாதிரி ரெகுலராக யாரும் வர்றதில்லை. டாப்ஸ்லிப் பொறுத்த வரைக்கும் நல்லது தான். இடம் வந்து நல்லா அமைதியான இடம், சுத்தமான இடம். வரும்போதே பார்த்தோம் நல்லா அமைதியாக, நம்ம தனியாக வண்டி ஓட்டிட்டு வர்றது நல்லா சூப்பராக இருந்துச்சு. இயற்கையாக நல்லா இருக்குது, ஒரு நல்ல இடம் தான். ஆனால் அது ஒரு சிலருக்கு பிடிக்காது இல்லையா, இயற்கையா இருக்குது, சைலண்டா இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்னு ஒருத்தவங்க நினைப்பாங்க. ஒருத்தவங்க வந்து ஒண்ணுமே இல்லை, பிள்ளைங்களுக்கு விளையாட கூட இடம் இல்லை, ஒண்ணும் ஒரு ஃபால்ஸ் கிடையாது அப்படின்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி கரடுமுரடான இடம் நல்லாவே இல்லை அப்படின்னு ஒருத்தங்க நினைப்பாங்க. கேரளா சைடு பாத்தீங்கன்னா டேம் இருக்கு. அப்புறம் அந்த கேரளா இடம் வந்து சமமா இருக்கும், பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். அங்க பாத்தீங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர் போனீங்கன்னா ஹால்ஸ் இருக்கு. கேரளா செக் போஸ்ட்ல ஒரு ஹால்ஸ் இருக்கு. அந்த இடத்துல பாக்குறதுக்கே கொஞ்சம் நல்லா இருக்கும், போட்டோ எடுப்பாங்க. இந்த டாப்ஸ்லிப் போறனா எந்த மாசம் கரெக்டா இருக்கும் நீங்க சொல்றீங்க? வருஷத்துல எந்த மாசம் வந்தா, இந்த மாசம் வந்தா எல்லாமே கரெக்டா அனிமல்ஸும் பார்க்கலாம், நல்லா தான் இருக்கும். இப்போ ட்ரை சீசன் வந்துருதா, மார்ச் வந்தாலே ட்ரை சீசன் வந்துருமா, வந்துச்சுன்னா அப்போ எங்க பார்த்தாலும் காடு காஞ்சி கிடக்கும், தண்ணி இருக்காது, மிருகங்களும் பார்க்க முடியாது. தண்ணி இருக்கிற இடம் பார்த்துதான் மிருகங்களும் போயிடும். யானை, மானு, பைசன் இந்த மாதிரி எல்லாமே வந்து தண்ணி குளிர்ச்சியா அந்த இடம் இருக்குதா டேம் சைடு போயிடும். மழை சீசனுங்கிறப்ப ரெகுலரா எல்லா ஏரியாவில் இருக்கும். ரோட் சைடுல நிற்கும். நைட்டானா ஃபுல்லா ஆனை, பைசன் வந்து இந்த ரோட்ல இருக்கும். நம்ம டாப்ஸ்லிப்ல இருந்து சேத்துமடை போற வரைக்கும் யானைங்க, பைசனுங்க ரோட் சைட்ல படுத்துருக்கும், யானை மேய்ஞ்சிட்டு இருக்கும். அந்த இது மூங்கில் குறுத்து விடும்ல, இப்போ வந்து நெல் ஆயிடுச்சு. இந்த போன வருஷம் இந்த வருஷம் நெல் ஆயிடுச்சுங்களா, அதனால மூங்கில் பழுத்துருதா. நெல் சீசன் டைம் வந்து நெல்ல வந்து கதிர்கள் வந்து அந்த அரிசி பிடிக்கிறப்ப பால் இருக்கும். இப்போ நெல்லுல பால் பிடிச்சி வருது இல்ல, அரிசி ஆகுறதுக்கு பால் பிடிக்கும்ல, அந்த மாதிரி சீசன்ல சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்கிறதுனால யானை அதை சாப்பிடும். மூங்கில் அப்படியே வளைச்சு வளைச்சு யானை அதை பொரிச்சு சாப்பிடுறான். அந்த மூங்கில வளைச்சு உருவி சாப்பிடும். அது சாப்பிடுறது டேஸ்டா இருந்தாதான் சாப்பிடும். அது சும்மா பாலையே அரைஞ்சுன்னா சாப்பிடாது இல்லைங்களா, அதே மாதிரி ட்ரை ஆச்சுன்னா சாப்பிடாது. ஓகே, எங்க டீ ரொம்ப சூப்பரா இருக்கு, நல்லா ஸ்வீட்டா இருக்கு, நல்லா பண்ணிருக்கீங்க. थैंक यू. நன்றி நன்றி. நீ டீ சாப்பிடு. ரொம்ப நேரம் நம்ம கேமராமேன் கேமரா பிடிச்சிட்டு இருக்காரு. டீ தா எப்போ தருவாங்கன்னு பார்த்துட்டு இருக்காரு. நல்லா டீ குடி. சூப்பரா இருக்குது. தம்பிக்கு பிடிச்சிருக்குதா? அந்த அரோமா சூப்பரா இருக்கு. அது நீங்க யோசிக்காதீங்க, அரோமா. ஓகேங்க, இவ்வளோ நேரம் டீ நல்லா போட்டு கொடுத்து நிறைய தகவல்கள் எங்களுக்காக சொல்லியிருக்கீங்க, அதுக்காக ரொம்ப நன்றி. நன்றிப்பா. இன்னும் சந்திப்போம். தேங்க்யூ, பை. பாய். நம்ம எல்லா லொக்கேஷனுமே வந்து போய் பார்க்கணும். ஒரு லொக்கேஷன் நல்லா இருக்காது, இங்கே இது இல்லை அது இல்லைன்னு சொல்லக்கூடாது. இங்கே சம்திங் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நம்ம ஒரு வீக்கெண்டு போய் ரிலாக்ஸாக என்ஜாய் பண்ணுறோம், அப்படி தான் நம்ம வந்து பார்க்கணும். ஸோ இங்கே வியூ எல்லாமே வந்து சூப்பராக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். பாருங்கள், இங்கே வந்து ஸ்டே பண்ணுறதா இருந்தால் இத்தனை டைப்ஸ் ஆஃப் வந்து ரூம்ஸ் இருக்குது. அதோட ஹவுஸ் எல்லாம் பாருங்கள் இங்கே இருக்குது. இதுக்குள்ளே போனால் நிறையா டைப்ஸ் ஆஃப் ஹவுஸ் வரும்னு நினைக்கிறேன். நீங்கள் யாராவது ஸ்டே பண்ணுறதா இருந்தால் இதை வந்து ஆன்லைனில் தான் புக்கிங் பண்ணிட்டு வரணுமாமா. இப்போ நம்ம இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் போனால் கேரளா பார்டரில் வந்து நம்ம போனால் சூப்பரான லொக்கேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அங்கே நம்ம போயிட்டுருக்குறோம், வாங்க பார்க்கலாம். பாருங்க காய்ஸ், இங்க பாருங்க ஒரே வாட்டர். இங்க மட்டும் தான் தண்ணியை கண்ணில் பார்த்துருக்குறோம். ஐ திங்க் இது யானை குளிக்கிற இடம்னு நினைக்கிறேன். ஸ்விம்மிங் பூல். யானைக்கு ஸ்விம்மிங் பூல், நம்ம கூட ஸ்விம்மிங் பூல் இல்லை. இங்கெல்லாம் மூங்கில் மரம் நல்லா அப்படியே பச்சை பசேன்னு இருக்கு, இலையெல்லாம் கூட இருக்கு. வர்ற வழியில நீங்க பார்த்துருப்பீங்க, ஒரு மூங்கில் மரத்தை யானை விட்டு வச்சிருக்காது. இங்கெல்லாம் பாருங்க நல்லா பச்சை பசேன்னு இருக்கு, இங்க யானை வராது போல இருக்குது. தண்ணா பாருங்க, ஸ்டேரிங் இப்படிலாம் வளைச்சு வளைச்சு ஓட்டுறாரு. பாருங்க இதுக்கப்புறம் லாரி வருது.
நம்ம அல்டிமேட் ஆட்டோ போயிடும். வந்துருச்சு. இங்க பாருங்க, இதுதானே நம்ம பார்த்தோம் நெட்ல. பரம்பிக்குளம் மலையாளத்துல ஜிலேபியை பிச்சு போட்ட மாதிரியே இருக்குது. உனக்கு இதை புரியுது? எனக்கு எங்க புரியுது? அந்த பட்டி பரம்பிக்குளம். இது உங்களுக்கு பிடிச்சி ஏதாவது புரிஞ்சிருந்துச்சுன்னா கொஞ்சம் எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே கைஸ், இங்கே வந்து நிறையா வந்து இன்ஃபர்மேஷன் வந்து சொன்னாங்க. அதாவது நம்ம கேரளாக்குள்ளே வந்து பரம்பிக்குளம் உள்ளே போயிட்டோம்னா நிறையா பேக்கேஜஸ் இருக்குது. தனியாக ஒரு ஐலாண்டே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஒரு ஐலாண்டுக்கு வந்து 1 டேக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10,000 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. நமக்கு ஃபுட்டாக இருக்கட்டும், சுற்றி காட்டுறதா இருக்கட்டும், நமக்குன்னு தனி கைடு அந்த மாதிரி எல்லாமே வச்சு சூப்பராக பண்ணுறாங்க. ஒரு ஐலாண்டில் ஒரு ஃபேமிலி தான் வந்து ஸ்டே பண்ண முடியும். ஒன்ஸ் வந்து நம்ம ஆன்லைனில் புக் பண்ணிட்டோம் அப்படின்னா வேறு யாரும் வந்து அந்த ஐலாண்டை புக் பண்ண முடியாது. நமக்கு மட்டும் ஒரு தனி ஒரு ப்ரைவேட் ஐலாண்டு மாதிரி ஒன்று கொடுக்குறாங்க. ரொம்பவே நல்ல விஷயம். ஸோ நம்ம ஒரு ஃபேமிலியாக ஒரு டைம் வந்து இந்த மாதிரி பிளான் பண்ணலாம். நிச்சயமாக கேரளாவுக்கு ஒரு ட்ரிப் அடிக்கிறோம். கேரளா ஃபுல்லாக நிறையா பிளேஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ அது கூடிய விரைவில் வந்து வரப்போகுது. இங்கே நம்ம வந்து கேரளா பார்டரில் பரம்பிக்குளம் டைகர் ரிசர்வ் இந்த என்ட்ரன்ஸில் வந்து நம்ம இருக்கிறோம். இங்கே ஒரு நல்ல ஒரு உடன் பெஞ்ச் கிடச்சிது. இங்கே வந்து நாங்கள் உட்காந்துட்ருக்குறோம். ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா அப்படியே தண்ணி ஓடிட்டுருக்கு. தண்ணியோட சத்தம் கேட்குது. காட்டுக்குள்ளே நல்லா மரம், நல்லா அதோட நிழல், அதில் படுற வெயில் சூப்பராக இருக்குது. இந்த சீனரி இங்கே வந்து பேசுகிறக்கே நல்லா அருமையாக இருக்குது. ஸோ உனக்கு எப்படி இருந்துச்சு இந்த ட்ரிப்பு? எனக்கு ஜாலியாக இருந்துச்சு. நம்ம வண்டி ஓட்டிட்டு வரும்போது இந்த ஹேர்பின் பென்ல ஷூட்டிங்கில் எடுக்கும்போது இப்படி எடுத்துகிட்டு வரதான் ஜாலியாக இருந்துச்சு. இப்போது என்னென்னா எனக்கு அதை விட இந்த பரம்பிக்குளம் வந்தது தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓகே, இங்கே எப்படின்னா இப்போ அங்கே வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து ஒரு ஜீப்புக்கு வந்து ஒரு சின்ன வேன் மாதிரி இருக்குது சரிங்களா, ஒரு சைலோ கார் மாதிரி இருக்குது. அதில் வந்து 8 பேர் ஏற்றிட்டு போகிறாங்க. 3,000 ருபீஸ் ஃபிக்ஸடாக கொடுத்துடணும் எத்தனை பேர் வந்தாலும், அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. இங்கே எப்படின்னா இது வந்து கேரளா கவர்மெண்ட்டோடைய இது. ஸோ இங்கே எப்படின்னா ஒரு பெரிய வேன் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மினிமம் 15 to 20 மெம்பர்ஸ் இருந்தால் தான் இவங்க எடுப்பாங்க. ஒரு பர்சனுக்கு வந்து 200 தான் சார்ஜ் பண்ணுறாங்க. அது ரொம்பவே அஃபோர்டபுள். அதுவும் 18 கிலோமீட்டர் வந்து இவங்க கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ ரொம்பவே நல்ல விஷயம். அங்கே 8 கிலோமீட்டர், இங்கே 18 கிலோமீட்டர். ஸோ நல்ல விஷயம் தான், போகலாம். பட் நம்ம வீக் டே வந்திருக்கோம். ஸோ நம்ம இங்கே வந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் போயிட்டு அங்கே வெயிட் பண்ணணும். அடுத்த மெம்பர்ஸ் எத்தனை பேர் வருவாங்கன்னு பார்த்து வெயிட் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். அதுவும் ஒரு 2-2:30 வரைக்கும் தான் வந்து அந்த ட்ரெக்கிங் அலவுடு. ஸோ அதுக்குள்ளே நம்ம போய் ஆகணும். இப்போவே மணி வந்து 1:30 மணி தாண்டிடுச்சு. ஸோ நம்ம வந்து ஒரு வீக்கெண்டு இதுக்காக பிளான் பண்ணலாம். இப்போ நம்ம டாப்ஸ்லிப்போட இங்கோட நம்ம நிறுத்திக்கலாம். இதை தாண்டி பரம்பிக்குளம் வந்து ஒரு தனி வீடியோ வந்து பண்ணலாம், ஒரு தனி டே வந்து பண்ணலாம். அடுத்த டைம் வரும்போது நம்ம இந்த டைம் வந்து அல்டிமேட் ஆல்டோவில் வந்தோம். அடுத்த டைம் நம்ம பேபி பீஸ்டில் வர போகிறோம். ஃபைனலி நம்ம ஒரு குரங்கு மட்டும் தான் நம்ம பார்க்க முடிஞ்சிருக்குது. இவ்வளோ தூரம் வந்ததுக்கு ஒரு யானை, சிங்கம், புலி பார்த்துருந்தா நல்லா இருந்திருக்கும். குரங்கு தான் கிடச்சிருக்கு. 2 குரங்கு காய்ஸ். பாய் தலை போங்க தலை. அவர் பாருங்க நமக்கு செக்யூரிட்டியாட்ட வர 2 3 அடடடடட. பரவாயில்ல, நமக்கு இது ஒன்று தான் கிடச்சிருக்கு. நம்ம அதை எதுவுமே ஹட் பண்ணக்கூடாது, அப்புறம் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணோம். ஓகே காய்ஸ், ஃபைனலி நாங்கள் ஒரு சூப்பரான ஒரு ஹோட்டல் வந்து கண்டுபிடிச்சிருக்கிறோம். இங்கே வந்து சாப்பிட்லான்னு வந்திருக்கோம். இப்போ நாங்கள் வந்து சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா மட் பாட்டில் வந்து அழகாக கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள் மட் பாட்டு, தென் கிரேவியும் பாருங்கள் எல்லாமே மட் பாட்டில் வச்சுருக்காங்க. ரொம்ப சூப்பராக ட்ரெடிஷ்னலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது ட்ரை பண்ண போகிறோம். சில்லி சிக்கன் சொல்லியிருக்கோம், அதுவும் வரட்டும். நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. மணி பார்த்திங்கன்னா ஒரு 6 மணி ஆயிடுச்சு வந்து சேர்றதுக்கு. ட்ரிப்பு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. செம்ம டயர்டாகிடுச்சு. நல்லா போய் சூப்பராக ஒரு புது லொக்கேஷனுக்கு போய் ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஏன்னா இந்த அட்மாஸ்ஃபியரில் இருந்துட்டு வேற ஒரு அட்மாஸ்ஃபியர் போயிட்டு அங்கே இருக்கிற ட்ரீஸாக இருக்கட்டும், அங்கே இருக்கிற மனுஷங்களாக இருக்கட்டும், அங்கே இருக்கிற லேண்ட்ஸ்கேப், அது எல்லாமே கம்ப்ளீட்டாக ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அங்கே டெம்பரேச்சர் எல்லாமே வித்தியாசமாக இருந்துச்சு. ஒன் டே ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம். நல்லா சூப்பராக இருந்துச்சு. தென் வந்து ஃபுட்டும் போய் ஒரு இடத்துல சாப்பிட்டோம். நல்லா சூப்பராக இருந்துச்சு. ஓகே, ரொம்ப சூப்பராக இந்த வீக்கெண்டை வந்து என்ஜாய் பண்ணியாச்சு. ஸோ இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிட்டு மறக்காமல் டைம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. See you guys in another video. Bye bye.